ஒரே காரில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் பயணம் செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரையிலிருந்து பசும்பொன்னுக்கு ஒரே காரில் ஓ பன்னீர்செல்வம் செங்கோட்டையன் பயணம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பசும்பொன்னில் தேவர் சிலைக்கு இருவரும் மரியாதை செலுத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று அண்மையில் செங்கோட்டையன் தெரிவித்திருந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வமும் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் ஒரே காரில் பயணம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, விரிவான விவரம். விக்னேஷ், மதுரையில் இருந்து பசும்பொன் செல்லும் நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இருவரும் ஒரே காரில் பயணித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுக பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் ஒற்றுமைப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக குரல்கள் எழுந்து வரும் நிலையில் தற்போது ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் ஒரே காரில் செல்லக்கூடிய இந்த படங்கள் என்பது தற்போது அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக பசுமன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி மற்றும் 61ஆம் ஆண்டு திருவுருவை முன்னிட்டு பசும்பொன் கிராமத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் மாலை அணிவித்து முன்னாள் முதலமைச்சராகவும் அதே போல முக்கிய பொறுப்பில் இருந்த OPS அந்த கட்சியில் இருந்த சில பிரச்சனை காரணமாக கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டார். குறிப்பாக தற்போது அரசியலில் புதிய பேசு பொருளாக பரபரப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அதே போல அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையனும் ஒரே காரில் பயணித்து வருகிறார்கள். இந்த நிகழ்வு என்பது புதிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் இரட்டை தலைமைக்கு பிறகாக ஒற்றை தலைமையாக அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் அதே போல அந்த கட்சியினுடைய மூத்த தலைவருமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஒரு குரலை எழுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் அவருடைய ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவி என்பதும் கூட பறிக்கப்பட்டது. இதனையடுத்து செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு தரப்பிலும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் கட்சியில் இருந்து ஏற்கனவே விலக்கி வைக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் பசும்பொன்னில் தேவர் நினைவாலயத்திற்கு செல்லும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரே காரில் இருவரும் சேர்ந்து பயணித்து வருகிறார்கள். தற்போது அந்த புகைப்படங்கள் என்பது வெளியாகி அரசியலில் புதிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே தொடர்ச்சியாக கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறி செயல்படுபவர்கள் மீது எடப்பாடி பழனிசாமி கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய நிலையில் அதிமுகவில் இருந்து ஏற்கனவே நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் செங்கோட்டையன் ஒரே காரில் பயணித்திருக்கக்கூடிய இந்த புகைப்படம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரியவில்லை. தற்போதைக்கு பசும்பொன் செல்லக்கூடிய அந்த வழியில் ஒரே காரில் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய காரில் முன்னாள் அமைச்சரும் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவருமான செங்கோட்டையன் பயணித்து வருகிறார். இதுதான் தற்போது அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போல செல்லும் வழியில் மானாமதுரைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இடத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் இவர்களோடு சேர்ந்து பயணிக்க இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது.